ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். போகாத சினிமா கிடையாது. வீட்டில் உள்ளவங்களே வெறுத்துட்டாங்க. அவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், தம்பி நீனே ஒரு படத்தை செலக்ட் பண்ணேன், அந்த படத்தில் உள்ள ஏதாவது ஒரு 10 நல்ல விஷயத்த சொல்லு, ஒரு 10 கெட்ட விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான். சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அப்படி யோசிச்சு ஒரு 3 நல்ல விஷயத்த சொன்னான். சரி கெட்ட விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு அவன் யோசிச்சு பார்த்துட்டு நான் சொன்ன 3 தவிர எல்லாமே எனக்கு கெட்டதாக தான் தெரியுது, 10 நம்பரோட 10வது இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்புறம் ஏன்டா உனக்கு அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறேன், கெட்ட விஷயங்களை சொன்னாலும் ஏன் அந்த படத்தை போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அது என்னன்னு தெரில, நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன், அதனால் என்னால் அதை மீள முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். உண்மை அதுதான். இன்றைக்கி நிறையா பேர் என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு தெரியாது. சினிமாவும் அப்படி தான். சினிமாவில் நிறைய பேர் அந்த சினிமா நடிகர்கள் சினிமாங்கிற விஷயத்தில் ரொம்ப அடிக்டாக இருக்கிறதுனால அந்த படத்தில் உள்ள உருவகிளி, ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங்கு, நிறைய போதை சம்மந்தமான விஷயங்கள், ஜாதி சம்மந்தமான பிரச்சனைகளை சரின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய ஆபாச விஷயங்களையும் தப்பு இல்லை, நமக்கு பிடிச்ச நடிகர் அவங்க பிடிச்ச நடிகர் என்ன பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆள் மனசில் பதிவாகுது. அதை நம்ம பப்ளிக்காக இருக்கும்போது நமக்கு அது வேறு விதமாக ரிப்ளை ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இங்கே பிரச்சனையே. இன்றைக்கி போதையெல்லாம் இவ்வளோ தூரம் ரொம்ப சர்வசாதாரணமாக போனதுக்கு காரணம் நிறைய சினிமாக்கள் தான். நம்ம சினிமாக்கள் மேலே வச்ச அடிக்ட் அதுதான். அதேமாதிரி நிறையா பார்த்திங்கன்னா அந்த போதை வெளியிலே சொல்கிறேன், வெளியில் நிறைய பேர் போதைக்கு அடிக்ட் ஆகிறதுனால தான் இன்றைக்கி வீட்டில் உள்ள குடும்பம் குழந்தைகளை பற்றியோட அக்கறையோடு போயிடுது. அடிக்டே ஆகிட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கை கஷ்டம். அதேமாதிரி நிறைய வெளியில் உள்ள உணவுப் பொருட்கள், நிறைய கெடுதியான உணவுப் பொருட்கள் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆனதுனால அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதில்ல, அதை கண்டுக்கிறதும் இல்லை. அதேமாதிரி அரசியல்லையும் அப்படி தான். நம்ம ஏதாவது ஒரு தலைவருக்கு, ஏதாவது ஒரு கட்சி தலைவருக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம்னா அவங்க பண்ணுற எந்த தப்பும் நமக்கு தெரியாது. அவங்க ஊழலே பண்ணாலும் இல்லை அவர் அப்படி கிடையாது அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அதனால் தயவு செஞ்சு அடிக்ட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு என்றைக்குமே யாரும் போயிடாதீங்க. அடிக்ட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளில வரவே முடியாது. என்றைக்குமே நான் யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது சரியாக தவறானுங்கிறத யோசிங்க. அதுக்கு தான் நமக்கு மூளை இருக்குது. அதை எம்டியாவோ இல்லை இத்து போவோ வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அடிக்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கே போயிடாதீங்க.